திருவண்ணாமலை சிவபெருமானோட கோவிலே கிடையாது. அண்ணாமலையான் சிவபெருமானுடைய கோவிலே கிடையாது. அது முருகப்பெருமானுடைய கோவில். அங்கு முருகப்பெருமான் 6 தீப்பிழம்புகளாக உருவாக்கப்படுகிறார். அங்கு முருகப்பெருமான் வளர்க்கப்படுகிறார். அங்க முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அனுகிரகம் செய்கிறார். அங்க கோவிலுக்கு உள்ள நுழைஞ்சிங்கனாக்கா முருகனுடைய அறுபடை வீட்டினுடைய சிற்பங்கள் எல்லா தூண்கள்லையும் கவனிக்கலாம். அது முருகப்பெருமானுடைய கோவில். அதனாலதான் கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்ப்பதற்காக பணிக்கப்படுகிறார். நல்ல விதமாக வளர்த்து எடுத்து சூரனை வதம் செய்யக்கூடிய கால சூழ்நிலைகள் வரும்பொழுது பொய்கைதனில் முருகப்பெருமானை 6 உருவங்களையும் ஒரு உருவமாக மாற்றி வழிபாடு செய்யப்படுகிறது. ரமண மகரிஷி மதுரை மீனாட்சி கோவிலை சுத்தம் பண்றது, 63 நாயன்மார்கள்ட்ட பணிவிடை செய்யறது, இப்படி இருக்காரு. அங்க ஒரு அசரீதி கேட்கறது, இங்க உனக்கான காலம் முடிஞ்சு போச்சு, கிளம்பி அண்ணாமலையான பார்க்க போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜரனுடைய சரீரம் பதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் தான் ஜீவசமாதி அடைஞ்சவர் அப்படின்றது அர்த்தம். அவருடைய சரீரத்தில் இன்னைக்கு நகை வளர்ந்துட்டு இருக்கு. அது ஒரிஜினல் சரீரம். உயிரோட ஒரு மனிதனை பதப்படுத்திய ஒரு நிலை. பக்தி பிளஸ் நேரில் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஸ்ரீலஸ்ரீ கார்த்திகேயன் சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தியான ஒரு விஷயம் சார். பொதுவாக கார்த்திகை தீபத்துடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன, உங்களோட பார்வையில் என்னங்கிறது சொல்லுங்க சார். ஒரு தீப ஒளியினால் இவ்வுலகை பிரகாசிக்கச் செய்வது அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. சிவபுராணம், விஷ்ணு புராணம் 2 புராணங்களிலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். மகாவிஷ்ணுவினுடைய நாபிக் கமலத்திலிருந்து உருவான பிரம்மா அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் படைக்கும் தொழிலை செய்து வருகிறார், காக்கும் தொழிலை மகாவிஷ்ணு செய்து வருகிறார். இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கக்கூடிய நானே பெரியவன் என்ற ஆணவ மலம் பிரம்மாவிற்குள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன் பொருட்டு ஏற்பட்ட விவாதம் போராக நீள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் இது பல காலங்கள் நீடிக்க சிவபெருமான் அங்கு ஜோதி பிழம்பாக அடிமுடி அறியா வண்ணம் பெரிய ஒரு காட்சியை இருவருக்கும் தருகிறார். அப்படியாக இருக்கும் பொழுது மகாவிஷ்ணு வராக அவதாரம் கொண்டு பூமியை துளையிட்டு அடியை தேடிச் சென்றதாகவும், அன்னபட்சியினுடைய உருவமெடுத்து பிரம்மாவாகப்பட்டவர் மேல் நோக்கி சென்றதாகவும், தாழம்பூ பொய்யுரைத்ததாகவும் சொல்லப்பட்ட சில புராணங்கள் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். அடிமுடி அறியா வண்ணம் ஜோதி பிழம்பாக காட்சி தந்து இருவருக்கும் விட பெரிய சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை நிரூபித்ததாக சொல்லப்படுகிறது. அதுதான் அக்னிஸ்தலமாகவும் அண்ணாமலையாராகவும் அனைவராலும் போற்றப்படுகிறது. கைலாயத்திற்கு நிகராக வழிபாடு செய்யப்படுகிறது. அங்கே போக முடியாத எத்தனையோ சித்தர் பெருமார்கள், எத்தனையோ சிவனடியார்கள், எத்தனையோ சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அண்ணாமலையானை நோக்கி சாறை சாறையாக சென்று கொண்டிருக்கிறார். அந்த வீட்டில் வழிபாடு, இந்த வீட்டினுடைய வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல் நாள் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடின்றோம். இப்போ போன மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம், இந்த மாத பௌர்ணமி அன்னைக்கு திருக்கார்த்திகை வைபவம், அடுத்த மாத பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம், அடுத்தது தை பூசம் பௌர்ணமி, இப்படி அடுத்து மாசி மகம், இப்படி ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் ஒவ்வொரு விதமான
கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த மாத பௌர்ணமி அப்படிங்கும் பொழுது கார்த்திகை பெண்களை வந்து நினைவு கொள்ளும் விதமாகத்தான் வந்து இந்த வழிபாடு இருக்க வேண்டும். அதுலேயும் மிக முக்கியமாக குழந்தை வரத்திற்காக இயங்கக்கூடியவர்கள் திருக்கார்த்திகை பெண்களை மனதில் நிறுத்தி முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்ய சஷ்டியில் விரதம் இருக்க அகப்பையில் ஏற்படும். இந்த 6 பெண்கள் 6 அப்படிங்கிறதா சஷ்டி. இந்த 6ஆம் நாள் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம், அதாவது அமாவாசையிலிருந்து 6ஆம் நாள், பௌர்ணமியிலிருந்து 6ஆம் நாள், இப்படியாக இருக்கக்கூடிய இந்த 6 முகன் அப்படிங்கிறது வந்து முருகப்பெருமானுக்கே உரித்தான ஒரு விஷயம். அப்போ அதில் விரதம் இருந்து 6 தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்ய நல்லதொரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அடுத்த நாள் அதுதான் பௌர்ணமி, கார்த்திகை. அன்றைய தினம் வீடு முழுவதுமாக 108 54 அல்லது 27 இவ்வாறான ஒரு கணக்கு இருக்கணும். நம்ம கணக்கு இல்லாமல் நான் வீடு ஃபுல்லாக ஏற்றி வைக்கிறேன் அப்படின்லாம் பண்ண முடியாது. நீங்கள் எத்தனை ஏற்றினாலும் கணக்கு இருக்கணும், அளவீடு. அந்த அளவீடு தான் உங்களை வந்து மதிப்பீடு பண்ணுறது. இப்போ அந்த அளவீட்டில் வந்து சரியான விகிதாச்சாரத்தில் ஏற்றிக்கணும். வீடு முழுக்க ஏற்றினாலும் கூட அடுத்த நாள் அப்படிங்கும்பொழுது கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க பசுமாட்டினுடைய சாணத்தை சேகரம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த குப்பை மேட்டில் கூட ஒரு தீபத்தை ஏற்றுவார் அடுத்த நாள். இவ்வாறாக வழிபாடு அப்படிங்கிறது தான் வந்து இந்த திருக்கார்த்திகை வைபவ வழிபாடு அப்படின்னு சொல்கிறது. இந்த திருக்கார்த்திகை வைபவ வழிபாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம், இந்த சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஆளுக்கு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். நிறைய பேர் வந்து பஸ்மம் இட்டுப்பா. இந்த பஸ்மத்தை புடம்போடுவதற்கான நாள் அப்படிங்கிறது இந்த நாள். மனிதனினுடைய அகம்பாவம் அழிந்து பிடிசாம்பல் தான் இறுதி அப்படிங்கிறத வந்து நினைவு கொள்ளும் விதமாக நாம் தரிக்கக்கூடிய இந்த பஸ்மத்தை வந்து புடம்போடக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வளோ ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். கிடைப்பாங்க சார். இப்போ கார்த்திகை தீபனாலே நம்ம திருவண்ணாமலை தான் எல்லாருமே சொல்கிறாங்க சார். திருவண்ணாமலை ஜோதி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், திருவண்ணாமலை சிறப்பாக இருக்கும். ஸோ அங்கே என்னெல்லாம் நடக்கும், அங்கே என்னெல்லாம் நம்ம கட்டாயம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியவை, அந்த கிரிவலம் அப்படிங்கிறது எப்படி, இதெல்லாமே சொல்லுங்க சார். பொதுவாக நீங்கள் அண்ணாமலையாருடைய ஆலயத்திற்கு உள்ளே போனீங்க அப்படின்னாக்க அந்த கர்ப்பகிரகத்திற்கு முன்னதாகவே நீங்கள் உணரலாம். அங்கே எல்லா இடங்கள்லையும் இப்போ வந்து மேக்சிமம் வந்து அந்த ஃபேன், மின்விசிறிகள், குளிர்சாதன பொருட்கள் இதெல்லாம் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டா. ஏசியெல்லாம் வச்சுருக்கா எங்கே போனாலும். ஆனால் நீங்கள் இப்போவும் கர்ப்பகிரகத்துக்கு உள்ள நுழையறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விதமான அனலை உணர முடியும். அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அனல் அப்படியாகப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு இடம். அந்த இடத்திற்கு கீழாக ஒரு பெரிய எரிமலை இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த எரிமலையை சுற்றிதான் அண்ணாமலையாருடைய மலை, அதைத்தான் நம்ம கிரிவலமாக வந்துட்டுருக்கோம். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். ஒரு யுகம் அப்படிங்கிறது 76 லட்சங்கள் ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள ஒரு விஷயம். அதிலிருந்து ஒரு 16 வருடங்கள் கம்மி திரேதாயுகம், அதிலிருந்து ஒரு 12 வருடங்கள் கம்மி துவாபர யுகம். இப்படி ஒவ்வொரு யுகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கால அளவுகள் இருக்கு. ஆனால் கால அளவுகள் என்ன என்றே தெரியாத அளவிற்கு அதனுடைய வயது அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்படுது. இப்போ அந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நம்ம இங்கே நிறைய பேர் வந்து சிவன் கோயிலுக்கு போகிறது எப்படி அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கு. தினப்பிரதோஷ காலம்னு ஒன்று இருக்குது. மாதத்தில் 2 பிரதோஷம் தானே, இது என்ன தினப்பிரதோஷம்? ஆமாம், இருக்கிறது.
இந்த தினப்பிரதோஷ காலம் அப்படிங்கிறது சூரிய உதயத்திலிருந்து முதல் 20 நிமிடம், சூரிய அஸ்தமனத்திலிருந்து முதல் 20 நிமிடம், இது தினப்பிரதோஷ காலம்னு பேர். இந்த அண்ணாமலையானுக்கு விளக்கேற்றுறது பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த தினப்பிரதோஷ காலத்தில் தான் விளக்கேற்றுவோம். அதனால தான் உஷக்காலம், சந்தியா காலம் இந்த இரண்டையும் வந்து சிவங்கோவிலில் பிரமாதமாக கொண்டாடுறதுக்கான காரணம். இப்போ அந்த நேரத்தில் தான் வந்து அண்ணாமலையான தரிசனம் பண்ணணும். அதுதான் மலையை நோக்கி தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அண்ணாமலையானை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம், சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் இந்த மலையை சுற்றி வருவதற்கு முன்பாக அங்கே ஒரு பூதகணம் இருக்கிறது. அந்த பூதகணத்தை வழிபடணும். அதுக்கப்புறம் தான் ரெட்டப்பிள்ளையார். அந்த ரெட்டப்பிள்ளையாரை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்திரலிங்கத்தில் ஆரம்பித்து ஈசானம் வரைக்கும் வரணும். நீங்கள் மொத்தம் 14.5 கிலோமீட்டர் நடைபயணம். இப்படியாக வழிபாடு செய்தால் நன்மைகள் உண்டாகும். திருவண்ணாமலை வந்து நம்ம பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலமாக சொல்கிறாங்க சார். ஸோ அதுக்கு என்ன தொடர்பு, அது என்ன கதைங்க சார்? புராண கதைகளில் என்ன தொடர்பு இருக்குங்க சார்? பொதுவாக வந்து பஞ்சபூதங்களையும் சிவாம்சமாக சொல்லப்பட்டிருக்கிறது. காளகஸ்தி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே வந்து வாயு பகவான், அடுத்ததாக சிதம்பரம் ஆகாச பிரம்மன், திருவண்ணாமலை அவர் தான் வந்து அக்னி பகவான், அடுத்ததாக திருவானைக்காவல் ஜலகண்டேஸ்வரன் ஜலத்திலானவர், அடுத்தது பிருத்விலிங்கம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத். அப்போ இன்னொரு இடத்துலையும் இருக்கார் திருக்குவளை, நான் ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை அடுத்தது ராமேஸ்வரத்துலேயும் இருக்கார் பிருத்விலிங்கம். ராமபிரான் வந்து மண்ணால் தான் பிடிச்சு வச்சு வழிபாடு பண்ணார். இப்படி நிறைய இடங்களில் பிருத்விலிங்கத்தை பார்க்க முடியும். அக்னிலிங்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அது அண்ணாமலையான் தான். அங்கே அண்ணாமலையான் மட்டும் விசேஷம் அல்ல. அங்கே வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து திருவண்ணாமலை வந்து சிவபெருமானோட கோவிலே கிடையாது. அண்ணாமலையான் வந்து சிவபெருமானுடைய கோவிலே கிடையாது, அது முருகப்பெருமானுடைய கோவில். அங்கு முருகப்பெருமான் 6 தீப்பிழம்புகளாக உருவாக்கப்படுகிறார். அங்கு முருகப்பெருமான் வளர்க்கப்படுகிறார். அங்க முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு அனுகிரகம் செய்கிறார். இப்படி அத்தனை அந்த அங்கே கோவிலுக்கு உள்ள நுழைஞ்சிங்கனாக்கா முருகனுடைய அறுபடை வீட்டினுடைய சிற்பங்கள் வந்து எல்லா தூண்கள்லையும் கவனிக்கலாம். நீங்கள் முன்னாடி எந்த ராஜகோபுரத்திற்கு உள்ளாக நுழைஞ்சாலும் சரி, நீங்கள் வந்து உள்ள நுழைஞ்ச வேகத்துக்கு அப்படி ராஜகோபுரத்தை நோக்கி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னாக்கா முருகப்பெருமான் வந்து குழந்தையிலிருந்து அந்த ஆண்டிகோலம் போனது வரைக்கும் உண்டான அத்தனை சிற்பங்களையும் இங்கே வடிச்சிருப்பான். எந்த ராஜகோபுரத்தில் போய் எந்த வழியாக கிழக்கா இருக்கட்டும், மேற்கா இருக்கட்டும், தெற்கா இருக்கட்டும், வடக்கா இருக்கட்டும், நீங்கள் எங்கே உள்ள நுழைஞ்சி திரும்பி பார்த்தாலும் இந்த சிற்பங்கள்லாம் வந்து நீங்கள் கண்ணில் பார்க்கலாம். 6 முகத்தோடு இருக்கக்கூடிய முருகனையும் பார்க்கலாம், ஒரு முகத்தோடு இருக்கக்கூடிய முருகனையும் பார்க்கலாம். குழந்தையாக கார்த்திகை பெண்கள் வச்சுட்டு இருந்த அந்த குழந்தை முருகப்பெருமானையும் வந்து எங்கே பார்க்கலாம்? நீங்கள் அண்ணாமலையாருடைய அந்த ராஜகோபுர சிற்பங்களில் நீங்கள் பார்க்க முடியும். அது முருகப்பெருமானுடைய கோவில். அதனால தான் எந்த சிவன் கோவில்லையும் பெருசாக கொண்டாடுறான்னா பார்த்தீங்கன்னாக்கா கொண்டாட மாட்டான். இந்த கார்த்திகை வைபவம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுடைய கோவில்களில் தான் பெரிதாக கொண்டாடப்படுகிறது. அப்போ திருவண்ணாமலையில் கொண்டாடுறான்னா அதுக்கு காரணம் என்னன்னாக்கா அது முருகப்பெருமானினுடைய இடம். அங்கே சிவபெருமான் அதை விட ஒரு பெரிய லீலையை நடத்தினதுனால அங்கே வந்து சிவபெருமான் வந்து பேசப்படுகிறார். கண்டிப்பாங்க சார். இப்போ கார்த்திகை பெண்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கலாங்க சார். இப்போ கார்த்திகை பெண்களுக்கும் முருகனுக்கும் சஷ்டிக்கும் எல்லாமே தொடர்பு இருக்குன்னு சொல்லுவாங்க சார். இப்போ அது என்ன விஷயம் சார்? கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை வளர்ப்பதற்காக பணிக்கப்படுகிறார். முருகப்பெருமானை நல்ல விதமாக வளர்த்து எடுத்து சூரனை வதம் செய்யக்கூடிய கால சூழ்நிலைகள் வரும்பொழுது பொய்கைதனில் முருகப்பெருமானை 6 உருவங்களையும் ஒரு உருவமாக மாற்றி வழிபாடு செய்யப்படுகிறது. அப்படி 6 பேரையும் ஒருவராக மாற்றிய பிறகு
கார்த்திகை பெண்களுக்கு நட்சத்திர பதவி அப்படிங்கிறது சிவபெருமானால் அளிக்கப்படுகிறது. இன்றைய தினத்திலும் நீங்கள் வந்து கார்த்தால ஒரு 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக எழுந்திருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த 6 நட்சத்திரங்களும் நமக்கு கிளியராக தெரியும். கண்ணாடி போட்டுன்னு இருக்கிறவங்க கூட கண்ணாடியை கழட்டிட்டு பார்த்தா கூட கிளியராக தெரிகிற அளவுக்கு அந்த நட்சத்திரங்கள் பிரகாசிச்சுன்னு இருக்கு இன்றைக்கும். அதை வந்து வழிபாடு பண்ணிட்டு காலையில் எழுந்திருந்து சில உபாசனை மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேலைகளை ஆரம்பித்தாக்க நல்லதொரு பொழுதாக அமையும் அப்படிங்கிறது வந்து சித்தர்கள் முறையிலேயே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. சித்தர்களுமே வந்து நிறைய பேர் வந்து இந்த வழிபாடெல்லாம் பண்ணியிருக்கிறதாக வந்து சொல்லப்படுகிறது. திருவண்ணாமலையில் சித்தர்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம் இருக்குங்க சார். ஸோ ரமண மகரிஷிக்கு வந்து அங்கே தான் வந்து எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கதைகள் இருக்குங்க சார். அது என்ன கதைங்க சார்? ரமண மகரிஷி வந்து தன்னுடைய தகப்பனார் வந்து இறந்து போகும்பொழுது ரொம்ப சின்ன பையனாக இருக்கார். ஒரு 7 வயசு குழந்தைன்னு நினைக்கிறேன். அவருடைய சித்தப்பாட்ட கேட்குறாரு, ஏன் அப்பாவை இப்படி நடுவில் படுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்பா உங்கள் அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னன்னு கேட்குறாரு. இந்த குழந்தைக்கு தெரியலை. என்னன்னு கேட்கும் பொழுது அவருடைய சரீரத்தில் உயிர் இல்லை, அதனால் அவர் எழுந்திருக்கல அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறா. அப்போ உயிர்னா என்னன்னு கேட்குறாரு. இது யாருக்கும் கோவத்தை ஏற்படுது. அந்த இடத்துல வந்து அவரை ஏதோ ஒன்று பண்ணி ஆசுவாசப்படுத்திடுறா. அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னுடைய தகப்பனார்ட்ட ஏதோ ஒன்று இல்லாதனால அவர் எழுந்திருக்கலங்கிறத உணர்ந்த வேகத்துக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க மதுரை மீனாட்சிகிட்ட போய் சரண்டர் ஆகிடுறாரு. மதுரை மீனாட்சி கோவிலை வந்து சுத்தம் பண்ணுறது, 63 நாயன்மார்கள்ட்ட வந்து பணிவிடை செய்கிறது, இப்படி இருக்கார். அங்கே ஒரு அசரீரி கேட்குறது, இங்கே உனக்கான காலம் முடிஞ்சு போச்சு, கிளம்பி அண்ணாமலையானை பார்க்க போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையான்ட்ட பாதாள லிங்கத்திட்ட போய் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 11 வயசில் அவருக்கு ஞானம் கிடைக்கிறது. 4 வருட காலங்கள் அவர் அன்னம் தண்ணி ஆகாரம் இல்லாமல் உள்ளேயே இருக்கார். அவர் அழுகிய நிலைமைக்கு போகும்பொழுது சேஷாத்ரி மகரிஷி பார்த்து அவரை வந்து காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்து அவருடைய ஞானத்தை பாராட்டி அவருக்கு வந்து உபதேசங்கள்லாம் பண்ணி வைக்கிறாரு. இப்படியாக அவருடைய ஞானத்தை வந்து ரமண மகரிஷி வந்து அடைகிறார். ரமண மகரிஷின்னு இல்லை, எத்தனையோ மகரிஷிகள், எத்தனையோ மகான்கள் அந்த கோவிலை சுற்றி இன்னமும் இருந்துட்டுருக்கா, இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கா. இப்போ சமீபத்தில் கூட போன வருடங்களில் பார்க்கும்பொழுது மூக்குப்படி சித்தர்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் அவங்க வந்து ஜீவசமாதி அடைகிறதா சொல்கிறார். ஜீவசமாதினா நீங்கள் நினைக்கிற மாதிரி விபூதி, குங்குமம், வில்வம் எல்லாத்தையும் போட்டு கொட்டி உள்ளே இறக்கி உட்கார வச்சு மேலே ஒரு மூடியை போட்டு மூடி இன்றைக்கி வந்து ஒரு குரூப் வந்து அதை வந்து பண்ணின்னு இருக்கா. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இறந்து போனாலும் விவேகானந்தர் இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட அவருடைய சரீரம் கெட்டு போல. 1 மாத காலத்திற்கு அவருடைய சரீரத்தில் குத்துனா ரத்தம் வந்தது. இப்போவும் சொல்கிறேன், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜரனுடைய சரீரம் பதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் தான் ஜீவசமாதி அடைஞ்சவர் அப்படின்றது அர்த்தம். அவருடைய சரீரத்தில் இன்றைக்கி நகை வளர்ந்துட்டுருக்கு. அது ஒரிஜினல் சரீரம். ராமானுஜரனுடைய அந்த அமர்ந்த கோலம் அப்படிங்கிறது உயிரோட ஒரு மனிதனை பதப்படுத்திய ஒரு நிலை. அதெல்லாம் வந்து உச்சநிலை, ஆன்மீகத்தின் உச்சநிலை. அந்த நிலையெல்லாம் இன்றைக்கி யாராலையும் முடியாது. அப்படி ஒருத்தர் இந்த காலத்தில் நிகழ்த்தி காமிச்சிட்டு போன ஒரு இடம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை வந்து சாதாரணமாக நீங்கள் 1 வார்த்தை 2 வார்த்தை நான் சொல்லக்கூடியதுலாம் அடக்கிட முடியாது. எனக்கு தெரிஞ்சது ஒரு மண் துகள் அளவுனாக்க இன்னும் எத்தனையோ இருக்கிறது. அப்படியாகப்பட்ட இடம் அந்த இடம். சித்தர்களுக்குன்னே உரித்தான, அதே இமயமலைக்கே போ தேவையில்லைன்றானே, அண்ணாமலையான சுற்றி வந்தால் போதும். கிடைப்பாங்க சார். இப்போ கார்த்திகை தீபம் வந்து வீட்டில் தீபம் போடலாம் அப்படிங்கும்போது எந்தெந்த விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் சார்? அது எந்த எண்ணிக்கையில் போடணும்? ஏன்னா எல்லாமே ஒரு எண்ணிக்கை வைக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ எண்ணிக்கை என்ன, எந்த மாதிரி எண்ணெய்கள் பயன்படுத்தலாம், எந்த நேரங்களில் பயன்படுத்தலாம்? 3 நாள் அந்த மாதிரி நாட்கள் கணக்கில் இருக்கலைங்க சார். இதெல்லாம் வந்து பௌர்ணமி தினத்திற்கு முதல் நாள், பௌர்ணமி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சதுர்தசி அப்படின்னு சொல்லுவா. சதுர்தசியில் ஆரம்பிச்சிடணும். சதுர்தசியில் ஆரம்பிக்கும்பொழுது 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஆரம்பிக்கணும். அப்போ ஆரம்பிக்கும் பொழுது இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். குலதெய்வத்திற்கு உகந்தது, இஷ்ட தெய்வத்திற்கு உகந்தது, கிராம தேவதை எல்ல தேவதைக்கு உகந்தது. இப்படி இலுப்பை எண்ணெய் அப்படிங்கிறது லக்ஷ்மியினுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. லக்ஷ்மி வசீகரணத்திற்கு வந்து இலுப்பை எண்ணெயில் தான் விளக்கேற்றுவா அப்படிங்கிறது விஷயம். அப்போ இந்த 6 முதல் நாள் 6, அடுத்த நாள் 54, 27, 54, 108 இந்த விகிதாச்சாரம். அதுக்கு அடுத்த நாள் 6. இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இலுப்பை எண்ணெய் ரொம்ப 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 நல்லது, எல்லா தெய்வதைகளுக்கும் உகந்தது அப்படிங்கிறத சொல்லணும். கண்டிப்பாங்க சார்.
இப்போ கார்த்திகை தீபம் என்ன கார்த்திகை மந்த்தை பற்றி நம்ம பல விஷயங்கள் பேசணும் சார். கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார்.